அன்புக்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, எமது ஜும்மா புதுப்பள்ளி வாயிலில் ஒவ்வொரு வருடமும் ஜமாதுல் அவ்வல் மாதத்தின் கண்ணியமிக்க ஜாமிய திருமிதி பயான் நிகழ்வு நடைபெறுவது வழக்கமானது. அந்த அடிப்படையில் ஹிஜ்ரி 1446 ஆண்டின் ஜமாதுல் அவ்வல் மாதத்தினுடைய 26வது நாளில் நாம் எல்லோரும் இன்று இணைந்திருக்கின்றோம். இன்றைய தினத்தில் எமக்காக தௌபா இஸ்திக்ஃபார் என்கின்ற தலைப்பில் எமது குறுகிய அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கின்ற மௌலவி கண்ணியத்துக்குரிய அக்கறை பற்றி மர்கஸில் இயங்கி வருகின்ற அபூபக்கர் சித்திக் அரபு கலாபீடத்தினுடைய விரிவுரையாளர் கண்ணியமிக்க மௌலவி எம்.எஃப். ஃபாஹிம் ஹுமைதி ஹஸ்ரத் அவர்களை பயான் நிகழ்த்துவதற்காக அழைக்கின்றோம். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وما كان الله ليعذبهم وأنت فيهم وما كان الله معذبهم وهم يستغفرون. صدق الله العليم. وقال صلى الله عليه وسلم: من لزم الاستغفار جعل الله من كل ضيق مخرجا ومن كل هم فرجا ويرزقه من حيث لا يحتسب، أو كما قال عليه الصلاة والسلام. وقال صلى الله عليه وسلم أيضا: يا أيها الناس توبوا إلى الله واستغفروه فإني أتوب إلى الله في اليوم 100 مرة وفي رواية 70 مرة، أو كما قال عليه الصلاة والسلام. மேலான சங்கையான சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களாகிய நம்மை சிறந்த உயர்ந்த கண்ணியமான ஒரு படைப்பாக படைத்து, அதிலும் அவனை அடிபணிந்து அவனுக்கு சிரம்பணிந்து வாழக்கூடியவர்களை உயர்ந்தவர்கள், கண்ணியமானவர்கள், சங்கையானவர்கள் என்பதாக குர்ஆனில் பல இடங்களில் தெளிவுபடுத்தி இருக்கிறான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இப்படியாக அவனை வணங்க, அவனுடைய நெருக்கத்தை அடைய வேண்டி படைக்கப்பட்ட மனிதர்கள், அந்த மனிதரை அல்லாஹ் தவறுக்கும் மறதிக்கும் மத்தியிலே படைத்திருக்கிறான்.
அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த மனிதன் எவ்வாறு தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும், எவ்வாறு தன்னுடைய வாழ்க்கையை நேரான வழியிலே நடாத்தாட்ட வேண்டும் என்பதை வழிகாட்டுவதற்கு ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஒவ்வொரு காலமும் நபிமார்களையும் அந்த நபிமார்களுடன் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதம் வழிகாட்டலையும் அல்லாஹ் கொடுத்து அனுப்பினான். அந்த அடிப்படையில் இறுதி தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்துக்கு இறுதி நபியாக அனுப்பப்பட்டார்கள். குர்ஆனை வழிகாட்டியாக கொண்டு வந்து தன்னுடைய வாழ்க்கையை இந்த உம்மத்துக்கு முன்மாதிரியாக காட்டி சென்றார்கள். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, முஹம்மது முஸ்தபா ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையும் வார்த்தையும் தான், வழிகாட்டலும் தான் இன்று ஒவ்வொரு நாளும் வாசிக்கப்படக்கூடிய இந்த கண்ணியமான இந்த கிதாபிலிருந்து வாசிக்கப்படக்கூடிய விடயங்கள். அந்த அடிப்படையில் இன்றைய தலையங்கம், மனிதன் உண்மையில் தவறு செய்யக்கூடியவன், இந்த தவறுக்காக வேண்டி அவன் இஸ்திக்ஃபார் தௌபா செய்வது அவனுக்கு கடமை. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, மனிதன் என்றவன் தவறுக்கும் மறதிக்கும் மத்தியில் படைக்கப்பட்டவன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே தெளிவுபடுத்தினார்கள். திருமதியுடைய ரிவாயத்தில் வருகின்றது, குல்லு பனி ஆதம ஹத்தா, ஆதமுடைய மக்கள், ஆதமுடைய சந்ததிகள் தவறு செய்யக்கூடியவர்கள். வகைருல் ஹத்தாஈன அத்தவாபூன், இந்த தவறு செய்யக்கூடியவர்களில், மாறு செய்யக்கூடியவர்களில் சிறந்தவர்கள் யாரென்றால் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்யக்கூடியவர்கள். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, தவறு செய்யக்கூடியவர்கள் சிறந்தவர்கள் அல்ல. மனிதன் தவறு செய்வான், அந்த தவறு நடக்கக்கூடிய நேரத்தில் தன்னுடைய பாவத்தை, தன்னுடைய தவறை உணர்ந்து தௌபா செய்கின்றானா, பாவ மன்னிப்பு தேடுகின்றானா, இவன் தான் சிறந்தவன் என்பதாக ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே தெளிவுபடுத்தினார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் மறதிக்கும் தவறுக்கும் மத்தியில படைத்திருக்கக்கூடிய மனிதன், அவனினால் ஒவ்வொரு நாளும் அறியாமலும் அறிந்தும் தவறுகள் நடக்கலாம் என்பதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் பாவ மன்னிப்பு இஸ்திக்ஃபார் செய்வதை உம்மத்துக்கு, சமுதாயத்துக்கு தன்னுடைய வாழ்க்கையிலே வாழ்ந்து காட்டியிருக்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யா அய்யுஹன் நாஸ் தூபு இலல்லாஹி வஸ்தக்ஃபிரு, அடியார்களே, மக்களே, நீங்கள் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்யுங்கள், இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், பாவ மன்னிப்பு தேடுங்கள். ஃபஇன்னி அதூபு இலல்லாஹி ஃபில் யௌமி 100 மர்ரா, நான் ஒவ்வொரு நாளும், ஹதரத் முஹம்மது முஸ்தபா ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், நான் ஒவ்வொரு நாளும் 100 விடுத்தம், இன்னொரு ரிவாயத்தின்படி 70 விடுத்தம் நான் பாவ மன்னிப்பு தேடுகின்றேன், தௌபா செய்கின்றேன், இஸ்திக்ஃபார் செய்கின்றேன். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அன்பு நபி முஹம்மது முஸ்தபா ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களை பற்றி குர்ஆன் கூறும் பொழுது, லியக்ஃபிர லக்கல்லாஹு மா தகத்தம மின் தம்பிக வமா தஅக்கர், நபியே முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் கூறுகிறான், உங்களுடைய முன் பின் பாவங்களை நான் மன்னித்து விட்டேன்.
முன்பின் பாவங்களை மன்னித்து விட்டேன். இன்னொரு ஆயத்திலே அல்லாஹ் கூறுகின்றான், வவதஅனா அன்க விஸ்ரக் அல்லதி அன்கத லஹ்ரக், உங்களுடைய தவறுகளை நான் மன்னிச்சு விட்டுட்டேன். இப்படியாக பாவ மன்னிப்பு கொடுக்கப்பட்ட அல்லாஹ்விடத்திலே தௌபா இஸ்திக்ஃபார் செய்யக்கூடிய தன்மையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்திக் கொண்டிருந்தார்கள். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சஃபையிலே இருக்கக்கூடிய நேரத்தில், அந்த சஃபையிலே இருக்கக்கூடிய நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இஸ்திக்ஃபாரை நான் கணக்கிடுவேன். ஒரு சஃபையிலே உட்கார்ந்து எலும்பி செல்லும் வரைக்கும், அந்த சஃபையை விட்டு கலைந்து செல்லும் வரைக்கும் கிட்டத்தட்ட 100 விடுத்தத்துக்கு அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்வார்கள். அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 என்ற வார்த்தையை கூறுவார்கள். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு சஃபையில உட்கார்ந்து எலும்பும் வரைக்கும் முஹம்மது முஸ்தபா ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்திக்ஃபாரை கற்றுத் தந்திருக்கின்றார்கள் என்றால், அந்த பாவ மன்னிப்பு இஸ்திக்ஃபார் செய்வதென்பது எவ்வளவு முக்கியமானது, அடியான் அதன் பக்கம் எவ்வளவு தேவையானது, எவ்வளவு தேவைப்பட்டவனாக இருக்கிறான். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எல்லா பிரச்சனைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் தீர்வாக அமையக்கூடியது இந்த இஸ்திக்ஃபார் என்ற கூடிய பாவ மன்னிப்பு தான். இன்று நாம் சமுதாயத்திலே பல நெருக்கடிகளை முன்னோக்குகின்றோம். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையையும் ஒவ்வொரு தனிநபரையும் நான் அணுகி அவரிடத்திலே கேட்டால் ஒவ்வொருவரும் பல பிரச்சனைகளை கூறுவார்கள். சிலருக்கு பொருளாதார ரீதியான பிரச்சனை, சிலருக்கு வியாபாரத்தில் பிரச்சனை, சிலருக்கு குடும்பத்தில் பிரச்சனை, சிலருக்கு தன்னுடைய உடல் ரீதியான நோயினாலான பிரச்சனை, இன்னும் சிலருக்கு விவசாயத்தில் பிரச்சனை, சிலருக்கு வாழ்க்கையில நிம்மதி இல்லாத பிரச்சனை. இப்படியான சமுதாயத்திலே பல பிரச்சனைகள், பல கஷ்டங்கள், பல அழுத்தங்கள், பல நிலைமை மாற்றங்களை ஒவ்வொருவரும் சந்திக்கின்றோம். அன்பான இஸ்லாமிய சகோதரிகளே, இதுக்குரிய தீர்வு என்ன? இதிலிருந்து விடுபடக்கூடிய வழி என்ன? அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, குர்ஆன் படித்து தருகின்றது. சங்கையான ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையும் வார்த்தையும் படித்து தருகின்றது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை, பிரச்சனைகளை, சோதனைகளை, கஷ்டங்களை, அது குடும்பத்திலேயாக இருக்கலாம், குழந்தைகளோட சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், பொருளாதாரமாக இருக்கலாம், அது வியாபாரமாக இருக்கலாம், விவசாயமாக இருக்கலாம், எந்த விடயங்களாக இருந்தாலும் அதுக்குரிய பரிகாரம் பாவ மன்னிப்பு தேடுவதுதான். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு பிரச்சனை வருதென்றால், ஒரு சோதனை வருதென்றால், ஒரு கஷ்டம் வருதென்றால், ஒரு நிலைமை மாற்றம் வருதென்றால் அதனுடைய பின்னணி என்ன? அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் செய்த தவறு, நாம் செய்த பாவம். குர்ஆன் கூறுகின்றது, லஹரல் ஃபஸாது ஃபில் பர்ரி வல் பஹர் பிமா கஸபத் ஐதின் நாஸ். இன்று பூமிக்கு மேலால பிரச்சினை, கடல்ல தரையில பிரச்சினை, சோதனைகள், கஷ்டமான நிலவரங்கள் உண்டாகுவதற்கு அடிப்படை காரணம் என்னவென்று சிந்தித்தால், மக்கள் செய்தது, நாம் செய்த தவறு, நான் செய்த அல்லாஹுக்கு மாற்றமான செயல். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, இன்று உலகத்துடைய நிர்வாகம், உலகத்துடைய எல்லா விடயங்களுடைய கண்ட்ரோலும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய கையில் இருக்கின்றது. அடியார்கள் நலவு செய்யும் பொழுது அல்லாஹ் சாதாரணமாக கொடுக்கின்றான். எப்ப அடியார்கள் அல்லாஹுக்கு மாற்றமான செயல்கள் நடக்கின்றது என்ற சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் சிறிய சிறிய நிலைமை மாற்றங்களை உருவாக்குகின்றான். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சூரியன் நிர்வாகம் அல்லாஹ்வுடைய கையில, சந்திரன் நிர்வாகம் அல்லாஹ்வுடைய கையில, வானத்துடைய நிர்வாகம் அல்லாஹ்வுடைய கையில, பூமியினுடைய நிர்வாகம் அல்லாஹ்வுடைய கையில.
பூமி வானத்திலிருந்து பொழியக்கூடிய ஒவ்வொரு மலை துளியுடைய நிர்வாகமும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய கையில் இருக்கின்றது. அல்லாஹ் தேவைக்கேற்றமாறு இறக்கிக் கொண்டிருக்கிறான். அந்த மலை மேகங்கள் இருக்கக்கூடிய மறைவான தண்ணீருடைய அளவை யாரும் அறிய முடியாது. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வை நெருங்குவோமா, பாவ மன்னிப்பு தேடுவோமா, இஸ்திக்ஃபார் செய்வோமா, அல்லாஹ் சாதகமாக இறக்குவான். தண்ணீர் இல்லாமல் இருக்க முடியாது, மழை இல்லாமல் இருக்க முடியாது, மழை கூடினாலும் தாங்கிக் கொள்ள மாட்டோம். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, விளைச்சல் பூமி விதைக்கிறோம், செடிகள் கொடிகள் மரங்கள் வளர்ந்து வருகின்றது. அதுக்கு தண்ணீர் தேவை, அதுக்கு மழை தேவை. ஆனால் அந்த மழை கூடினாலும் பிரச்சனை. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனிதனுடைய நிலைமைகள் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடையதை வைத்துத்தான் அல்லாஹ் நலவுகளை கொண்டு வந்து தருகிறான். எப்ப அடியான் அல்லாஹுக்கு மாற்றமான செயல்கள் நடக்கின்றதோ, இந்த கட்டத்தில், இந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் அடியானோட இரக்கமுள்ளவன், கோபம் இல்லை. அல்லாஹ் கோபப்படல. அல்லாஹ் அவன் முழுமையாக பாவியாக மாறக்கூடாது, முழுமையாக அவன் அல்லாஹுடைய அருளை விட்டும் தூரமாக கூடாது. அல்லாஹுடைய சிந்தனை வர வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் நிலைமை மாற்றங்களை உருவாக்கின்றான். وَلَنُذِيقَنَّهُمْ مِنَ الْعَذَابِ الْأَدْنَى دُونَ الْعَذَابِ الْأَكْبَرِ لَعَلَّهُمْ يَرْجِعُونَ. அல்லாஹ் பெரும் பெரும் தண்டனைகளை தந்து, பெரும் பெரும் சோதனைகளை தந்து, தாங்க முடியாத நிலைமைகளை தந்து அல்லாஹ் சோதிக்காமல் சிறு சிறு நிலைமைகளை ஏற்படுத்துகின்றான், சிறிய சிறிய நிலைமை மாற்றங்களை ஏற்படுத்துகின்றான். எதற்காக வேண்டி? லஅல்லஹும் யர்ஜிஊன். நாம் எல்லோரும் இஸ்திக்ஃபார் செய்து பாவ மன்னிப்பு தேடி உணர்ந்து அல்லாஹ்வின் பக்கம் திரும்ப வேண்டும் என்பதற்காகவே. ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல தெளிவுபடுத்துகின்றான், வலோ யுஆஹிதுல்லாஹு الناس بما كسبوا. மக்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய தவறுக்கு அல்லாஹ் உண்மையான பிடியை பிடிக்க நாடினால், அல்லாஹ் தண்டனையை கொடுக்க வேண்டும் என்று பிடித்தால், மா தரக அலா லஹ்ரிஹா மின் தாப்பா, இந்த பூமிக்கு மேலால எந்த ஒரு உயிர் வாழக்கூடிய பிராணிகளோ விலங்குகளோ மனிதர்களோ யாரும் இருக்க மாட்டார்கள். எல்லாரையும் அழிச்சு போட்டுருவான் அல்லாஹ். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் இங்கே உலகத்தில் பெரும் பெரும் வேதனைகளை இறக்கல்ல, பெரும் பெரும் தண்டனைகளை இறக்கல்ல. மனிதன் செய்யக்கூடிய தவறுக்கு அல்லாஹ் உண்மையான பிடியை பிடிக்க நாடினால் பூமிக்கு மேலால யாரும் வாழ முடியாது. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் உரிய தீர்வு பாவ மன்னிப்பு தேடுவது, இஸ்திக்ஃபார் செய்வது, அல்லாஹ்விடத்தில் அதிகமாக தௌபா செய்வது. ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், புகாரியுடைய ரிவாயத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கூறினார்கள், மன் லஸிமல் இஸ்திக்ஃபார், யார் தன்னுடைய வாழ்க்கையில இஸ்திக்ஃபாரை பாவ மன்னிப்பு தேடுவதை கடைபிடித்துக் கொள்கின்றார்களோ, பற்றி பிடித்துக் கொள்கின்றார்களோ. இன்னொரு ரிவாயத்தில் வருது, மன் அக்ஸர இஸ்திக்ஃபாரன், யார் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்கின்றார்களோ. இஸ்திக்ஃபார பாவ மன்னிப்ப பற்றி பிடித்துக் கொள்றாரு, அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்றாரு. ஜஅலல்லாஹு மின் குல்லி லீகின் மக்ரஜா, அனைத்து நெருக்கடிகளில் இருந்தும் அல்லாஹ் விலகக்கூடிய வழியை ஏற்படுத்தி கொடுப்பான். ஹதீஸ் சொல்லக்கூடிய மருந்து எங்கள மார்க்கம், இந்த தீன், இந்த இஸ்லாம், இந்த குர்ஆன், இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழிமுறை என்ன நோய் என்பதையும் கற்று தந்திருக்கிறது, அதுக்குரிய மருந்தையும் கற்று தந்திருக்கிறது.
எது பிரச்சனை, எது பிரச்சனைக்குரிய தீர்வு? என்ற வாழ்க்கையில வரக்கூடிய நெருக்கடியான நிலைமைகள், பொருளாதார நெருக்கடி, வரவை விட செலவு கூட, வாழ்க்கையில செலவீனம் கூட, பொருளாதாரத்தில் பிரச்சனை நெருக்கடி, மின் குல்லி தீக்கின் மஹ்ரஜா, எதெல்லாம் இறுக்கமாக கஷ்டமாக இருக்கின்றதோ அல்லாஹ் அனைத்திலிருந்தும் விலகக்கூடிய வழியை இஸ்திக்ஃபாரின் மூலமாக, பாவ மன்னிப்பு தேடுவதன் மூலமாக அல்லாஹ் ஏற்படுத்தி தருவான். ومن كل هم فرجا ومن كل هم فرجا. கவலைகள் எதெல்லாம் உள்ளத்தில் சிந்தனையில் கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றோமோ எல்லா கவலைகளிலிருந்தும் அல்லாஹ் விலகக்கூடிய வழிய, வெளியாகக்கூடிய வழிய அல்லாஹ் இந்த இஸ்திக்ஃபார்ல வைத்திருக்கிறான். அது மாத்திரமல்ல, வயர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப், அல்லாஹ் அவருக்கு நினையா புறத்திலிருந்து, நினைத்து பார்க்காத புறத்திலிருந்து, அவர் எதிர்பாராத விதத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய அனைத்து தேவைகளை நிறைவேற்றி கொடுப்பான். ஹதீஸுடைய வாக்குறுதி, ஹதீஸுடைய வாக்குறுதி. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, ஹஜ்ரத் இமாம் ஹஸனுல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவரிடத்தில் ஒரு மனிதர் வந்தார்கள். வந்து என்னுடைய வாழ்க்கையில சரியான பஞ்சமாக இருக்குது என்பதாக ஒருத்தர் முறைப்பாடு செய்கிறார். இமாம் ஹஸனுல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பாவ மன்னிப்பு தேடுங்கள் என்பதாக கூறினார். இன்னொரு மனிதர் வருகின்றார், வாழ்க்கையில வறுமையாக இருக்குது, வாழ்க்கையில் செலவினங்கள் கஷ்டமாக இருக்குது, முறைப்பாடு செய்கிறார். இந்த மனிதரை பார்த்தும் ஹஸனுல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள் என்பதாக. இன்னொரு மனிதர் வாராரு, எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, குழந்தை பாக்கியம் இல்லை எனக்கு. அந்த மனிதரை பார்த்தும் ஹஸனுல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள் என்பதாக கூறினார்கள். இன்னொரு மனிதர் வாராரு, என்னுடைய தோட்டம் வறண்டு போய்த்திருக்குது, தண்ணீர் இல்ல, என்ன நிலைமை? சொன்னாங்க, இஸ்திக்ஃபார் செய்யுங்க. இந்த நேரத்தில் இமாம் ஹஸனுல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹுக்கு பக்கத்தில் இருந்த அவர் கேட்கிறாரு, 4 பேர் வந்தாரு, 4 பிரச்சனையை செஞ்சாரு, எல்லாருக்கும் ஒரே பதில் தானே? அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, வைத்தியர்கிட்ட போய்த்து 4-5 பிரச்சனை இருக்குது, ஒருத்தருக்கு ஒவ்வொரு நோய், எல்லாருக்கும் ஒரே மருந்து கொடுத்தா அதை நாங்கள் பார்க்குறோம், என்ன மருந்து சார்ந்த எல்லாத்துக்கும் குளிசட்டை பெனரோலா தந்தானே எடுத்துட்டு தான் போவோம். மார்க்கத்தில் தான் புத்திய போடுறது, அதுக்கும் இஸ்திக்ஃபார், இதுக்கும் இஸ்திக்ஃபார், எல்லாத்துக்கும் இஸ்திக்ஃபாரா அப்படியும் சிலர் கேட்பாங்க. இந்த டைம்ல எதையா கதைக்கிறது? மக்கள் கஷ்டத்தில் இருக்கிறாங்க, சோதனையில் இருக்கிறாங்க, என்ன இவங்களுக்கு விளங்குறில்ல, எல்லாத்துக்கும் துவாவாம், எல்லாத்துக்கும் பள்ளியாம், எல்லாத்துக்கும் தொழுகையாம், நவுது பில்லாம், இப்படியும் கதைக்கிறாங்க மக்கள். அன்பான் இஸ்லாமிய சகோதரிகளே, குர்ஆனும் ஹதீஸும் தந்த மருந்து ஆயுதம் இதுதான். இஸ்திக்ஃபார் செய்யுமாறு 4 பேருக்கும் 4 விதமான பதில் சொல்லப்படுது. அன்பான் இஸ்லாமிய சகோதரிகளே, அந்த வறட்சிக்கும் இஸ்திக்ஃபார் தான், ஏழ்மைக்கும் இஸ்திக்ஃபார் தான். குழந்தை பாக்கியம் இல்லை, இந்த குழந்தை பாக்கியம் இல்லை என்று அதற்காக வேண்டி எத்தனையோ முயற்சிகள், எத்தனையோ டாக்டர்ஸ்மார், எத்தனையோ முறையில் வைத்தியங்கள் செய்யப்படுது. குர்ஆனுடைய வைத்தியத்தை பார்த்தோமா? குர்ஆனுடைய வழிகாட்டல பார்த்தோமா? அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, ஹஸனுல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுகின்றார்கள், இது நான் என்னுடைய புடத்தினால் கூறிய விடயம் அல்ல, இது நான் நினைச்ச மாதிரி கூறின விடயம் அல்ல, என்னுடைய உதிப்பினால சொன்ன விடயம் அல்ல. இஸ்திக்ஃபார் செய்யுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதே பிரச்சனைய அன்று நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்துல
அந்த சமுதாயத்துடைய பிரச்சனைய முறைப்பாடு செய்த நேரத்தில் அல்லாஹ் கொடுத்த மருந்து, அல்லாஹ் கொடுத்த பதில், அல்லாஹ் கொடுத்த பிரச்சனைக்குரிய தீர்வுதான் இந்த இஸ்திக்ஃபார். فَقُلْتُ اسْتَغْفِرُوا رَبَّكُمْ إِنَّهُ كَانَ غَفَّارًا يُرْسِلِ السَّمَاءَ عَلَيْكُمْ مِدْرَارًا وَيُمْدِدْكُمْ بِأَمْوَالٍ وَبَنِينَ وَيَجْعَلْ لَكُمْ جَنَّاتٍ وَيَجْعَلْ لَكُمْ أَنْهَارًا. அல்லாஹ் அந்த சமுதாயத்தை நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து சொல்லலாம், நீங்க அவங்களுக்கு சொல்லுங்க இஸ்திக்ஃபார் செய்யுமாறு. இன்னஹு கான கஃபாரா, அல்லாஹ் பாவங்களை மன்னிப்பான். யுர்சிலி ஸமா அலைக்கும் மித்ராரா, வறட்சியாக இருக்குதா, பஞ்சமாக இருக்குதா, சிரமங்களாக இருக்குதா, அல்லாஹ் தாராளமான முறை மழை பொழிய வைப்பான். வாழ்க்கையில பிரச்சனையா, வயும்திதுக்கும் பிஅம்வாலின் வபனீன், இந்த இஸ்திக்ஃபாரின் மூலமாக தேவைக்கேற்ற மழை பெய்யும், தேவையான அளவு மழை பெய்யும். இதே போன்று அல்லாஹ் கூறுகிறான், உங்களுடைய வாழ்க்கையில குழந்தைகளையும் சொத்துக்களையும் அல்லாஹ் பரக்கத்தை செழிப்பை ஏற்படுத்தி தருவான். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இது குர்ஆன் கூறக்கூடிய மருந்து. ஹஸனுல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் சொல்றார்கள், நான் நினைத்த பிரகாரம் சொன்ன விடயம் அல்ல, என்னுடைய கற்பனையால என்னுடைய சிந்தனையால நான் கிரகிச்சு சொன்ன மருந்து அல்ல, இது குர்ஆன் சொல்லக்கூடிய வழிகாட்டல், இது குர்ஆன் சொல்லக்கூடிய மருந்து. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, எங்கட வாழ்க்கையுடைய பிரச்சினைக்குரிய தீர்வை அல்லாஹ் இந்த பாவ மன்னிப்பு தேடத்தில் வச்சுக்கிறான், இஸ்திக்ஃபார் செய்வதில் வச்சுக்கிறான். அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கூறினார்கள், தூபா லிமன் வஜத ஃபீ ஸஹீஃபதிஹி இஸ்திக்ஃபாரன் கஸீரா. யார் தன்னுடைய வாழ்க்கையில அதிகமாக தன்னுடைய பட்டோலையில சேலேட்ல இஸ்திக்ஃபாரை சம்பாதித்துக் கொள்கின்றார்களோ அவர்களுக்கு சுபச் செய்தி உண்டாகட்டும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய ஒரு நபிதான். ஆனா ஒரு கட்டத்தில் சோதிக்கப்பட்டாங்க. நீண்ட சம்பவம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய கூட்டம் தான் கூறிய அந்த விடயங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்காக வேண்டி அவர்களுடன் அந்த இடத்தை விட்டு பிரயாணம் செய்கின்றார்கள். கப்பல்ல பிரயாணம் செய்யக்கூடிய நேரத்தில் அந்த கப்பல்ல ஒருவரை வெளியே போட வேண்டிய நிலைமை வருது, இல்லைன்னா அந்த கப்பல் தாண்டும். இப்ப பல தடவை குலுக்கி போட்டு சீட்டு போட்டு போட்டு பார்க்கறாங்க. ஹதரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தோட பேரு தான் வருது. ஹதரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் தண்ணிக்குள்ள போடப்படுது. அல்லாஹ்வுடைய நபிதான், அல்லாஹ்வுடைய ஒரு ரசூல் தான். அல்லாஹ் ஒரு கட்டத்தில் தன்னுடைய நபியையும் தட்டி பார்க்கிறான். அல்லாஹ் எவ்வாறு அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை மனிதன் அடைந்தாரோ அந்த அளவுக்கு அல்லாஹ் சோதனைகளையும் கொடுப்பான். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் இருக்கக்கூடிய இடமெங்க, அவங்கள கடல்ல, அந்த ஆள் கடல்ல கடுமையான தண்ணீர் நிரம்பிய இடத்துல போடப்படுது. குர்ஆன் சொல்லுது, வனாதா ஃபில் ظுலுமாத். ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் இருள்களிலிருந்து அழைத்தார்கள், இருள்களிலிருந்து அழைத்தார்கள். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, தஃப்சீருடைய உலமாக்கள், குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் கூறுகின்றார்கள், குர்ஆன்ல அல்லாஹ் ظுலுமாத் பல இருள்களிலிருந்து யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழைத்தார் என்று கூறுகின்றான். ஒன்று இரவுடைய இருள், இதே போன்று அந்த தண்ணீருக்குள்ள ஒரு இருள், இரண்டாவது இருள், மூணாவது மீனுடைய வயிற்றுக்குள் இருக்கிறாங்க. 3 இருள்கள் இருந்து அழைக்கிறாங்க. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே,
இது சாதாரணமான ஒரு பிரச்சனை இல்லை. தண்ணிக்குள்ள விழுந்தது உண்டு, இரண்டாவது மீனுடைய வயிற்றுக்குள்ள. அல்லாஹ் காட்டுகின்றான், ஒரு மனிதனுடைய பிரச்சனை எவ்வளவோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தன்னின் பக்கம் கவனம் செலுத்தி அழைத்து இஸ்திக்ஃபார் பாவ மன்னிப்பு தேடக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் தன்னுடைய பாவ மன்னிப்பை தருவதற்கு காத்திருக்கிறான். வனாதா ஃபில் ظுலுமாத் அல்லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ظالمين. ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீனுடைய வயிற்றுக்குள் இருந்து அழைக்கிறார்கள், யா அல்லாஹ், உன்னை தவிர ரப்பு யாரும் இல்லை. இன்னி குன்து மினல் ظالمين, நான் தவறு செய்து விட்டேன், நான் எனக்கு அநியாயம் செய்து கொண்டு விட்டேன், நான் பாவம் செய்தவனாக இருக்கின்றேன். அல்லாஹ்விடத்தில் மீட்டி மீட்டி லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ظالمين, லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ظالمين என்ற வார்த்தையை திரும்ப திரும்ப ஓதுகின்றார்கள். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் கூறுகிறான், நாங்கள் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வெற்றியை கொடுத்தோம். இவ்வளோ பெரிய பிரச்சினை, அந்த கடலுக்குள்ள மீனுடைய வயிற்றுக்குள்ள போன ஒரு மனிதனையும் அல்லாஹ் இந்த இஸ்திக்ஃபாரின் மூலமாக அல்லாஹ் பாதுகாத்து கடல் தரைக்கு வருகின்றார்கள். ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தினார்கள். ஹாக்கிமுடைய ரிவாயத்தில் பதிவு செய்யப்படுது. சஅத் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகின்றார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், உங்களுக்கு நான் இஸ்முல் அஅலம் இதை கற்றுத்தரவா? எப்படிப்பட்டதென்றால், அதை கூறி நீங்கள் அல்லாஹ்விடத்தில் அழைத்தால் அல்லாஹ் உங்களுக்கு பதிலளிப்பான், நீங்கள் கேட்டால் அல்லாஹ் அதை தருவான் என்று கூறிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்களுக்கு படித்து கொடுத்தது லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ظالمين என்ற வார்த்தையை. சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், இது அந்த யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மாத்திரமா? இந்த இஸ்திக்ஃபார், இந்த துவா, இந்த பாவ மன்னிப்பின் மூலமாக பிரச்சினைக்கு தீர்வை கொடுப்பதென்பது யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மாத்திரமா அல்லது எல்லோருக்குமா? ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் குர்ஆனுடைய வசனத்தை பார்க்கவில்லையா? அல்லாஹ் குர்ஆனுடைய வசனத்தில் கடைசியிலே கூறுகின்றான், وَكَذَلِكَ نُنْجِي الْمُؤْمِنِينَ وَكَذَلِكَ نُنْجِي الْمُؤْمِنِينَ. இந்த வெற்றி என்பது இந்த இஸ்திக்ஃபாரின் மூலமாக அல்லாஹ் பிரச்சினைக்கு தீர்வை கொடுப்பதென்பது அந்த யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மாத்திரமல்ல, அவர்களுக்கு மாத்திரமானதல்ல. وَكَذَلِكَ نُنْجِي الْمُؤْمِنِينَ. ஒரு முஃமின், ஒரு ஈமான்தாரி, அல்லாஹ்வை ஏற்ற ஒரு மனிதன் தன்னுடைய பிரச்சினை, சோதனை, கஷ்டம் இப்படியான சந்தர்ப்பத்தில் லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ظالمين என்ற இஸ்திக்ஃபாரை அல்லாஹ்வுடைய உண்மையான நம்பிக்கையுடன் ஓதுவோம் என்றால் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய பிரச்சினைக்கு தீர்வை தருவான் என்பதாக கூறினார்கள். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு ரிவாயத்தில் வருகின்றது, யார் இந்த இஸ்திக்ஃபாரை தான் கடுமையாக நோய்வாய்ப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஓதுகின்றார்களோ அந்த மனிதர் அதே நோயில் இந்த இஸ்திக்ஃபாரை செய்தவராக மரணித்தால் அவர் ஷஹீதாக மரணிக்கப்படுவார். அல்லது அல்லாஹ் அவரை அந்த நோயிலிருந்து சுகத்தை கொடுத்து ஆஃபியத்தை கொடுத்து ஒரு நோயற்றவராக அல்லாஹ் ஆக்குவான் இந்த இஸ்திக்ஃபாரின் மூலமாக என்பதாக கூறினார்கள். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, நம்முடைய வாழ்க்கையோட எந்த பிரச்சினைக்கும் குர்ஆனும் ஹதீஸும் தீர்வு செல்லாமல் இல்லை. பாவங்கள் என்பது
அல்லாஹுக்கு மாறு செய்வது என்பது மனிதன் என்ற அடிப்படையில் நடப்பது. ஆனால் இரக்கமுள்ள அல்லாஹ் அடியானுடைய பாவ மன்னிப்பை எதிர்பார்க்கிறான். அடியான் அவன் பக்கம் மீண்டு வருவதை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். வஸாரிஊ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும், அடியார்களே நீங்கள் அல்லாஹுடைய மக்ஃபிரத்தின் பக்கம் நீங்கள் ஒருவருக்கொருவர் போட்டி போட்டு வாருங்கள் என்பதாக அல்லாஹ் அழைக்கிறான். போட்டி போட்டு வாருங்கள். ஹதீஸுடைய ரிவாயத்தில் வருது, ஒரு காஃபினான மனிதர் அல்லாஹுடைய இரக்கம் அவனுடைய அருள் எவ்வளோ இருக்கிறது என்பதை அறிந்தால் அந்த காஃபிர் கூட சுவர்க்கத்தை விட்டும் நிராசையாக ஆக மாட்டான். அல்லாஹ் எவ்வளவு இரக்கம் உள்ளவனா. அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, ஹதீஸுல் குதுஸில அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தெளிவுபடுத்துகிறான். திருமுடைய ரிவாயத்தில் வருது, அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா பற்றும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அல்லாஹ் கூறுகின்றான், யபன ஆதம், ஆதமுடைய மகனே. யாரை பார்த்து அல்லாஹ் அழைக்கிறான்? மனிதனை பார்த்து. இன்னக மா தஅவுதனி வ ரஜௌதனி கஃபர்து லக அலா மா கான மின்க வலா உபாலி. அடியானே, இன்னக மா தஅவுதனி, நீ என்னை அழைத்துக் கொண்டிருக்கும் காலமெல்லாம், வ ரஜௌதனி, என்னிலே மேலெண்ணம் வைத்துக் கொண்டிருக்கும் காலமெல்லாம், அல்லாஹ்வை அழைத்து அவனிடத்திலே மேலெண்ணம் வைத்துக் கொண்டிருக்கும் காலமெல்லாம் அல்லாஹ் கூறுகின்றான், கஃபர்து லக, நான் உன்னுடைய பாவங்களை மன்னிக்கிறேன். தொடர்ந்து அல்லாஹ் ஹதீஸுல் குதுஸில கூறுகிறான், யபன ஆதம், லவ் பலகத் துனூபுக அனானஸ் ஸமா ثم استغفرتني غفرت لك ولا உபாலி. அடியானே, உன்னுடைய பாவம் இந்த வானத்துடைய அளவு உயர்ந்ததுக்கு பின்னால், வானத்துடைய மேகத்துடைய அளவுக்கு உயர்ந்ததுக்கு பின்னால், அந்த அளவு பாவம் செய்ததற்கு பின்னால், ثم استغفرتني, பின்பு என்னிடத்தில் பாவ மன்னிப்பு தேடி வருகின்றாயா, தௌபா செய்து வருகின்றாயா, பாவ மன்னிப்பை கேட்டு வருகின்றாயா, غفرت لك على ما كان منك ولا உபாலி, அந்த பாவத்தை நான் மன்னிக்கிறேன். وَلَوْ أَتَيْتَنِي بِقُرَابِ الْأَرْضِ خَطَايَا, பூமியுடைய விசாலத்துடைய அளவுக்கு இவ்வளோ பாவம் செஞ்சதுக்கு பின்னால், ثُمَّ لَقِيتَنِي, பின்பு என்னை சந்திக்கிறாய், ஷிர்க்கு வைக்காத நிலைமை சந்தித்தால் அதையும் நான் அந்த அளவுக்கு உனக்கு பாவ மன்னிப்பை தருகின்றேன் என்பதாக அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அடியார்களாகிய நம்மை பார்த்து இஸ்திக்ஃபாரின் பக்கம், தௌபாவின் பக்கம், அவனின் பக்கம் மீண்டு வருவதின் பக்கம் அல்லாஹ் அழைத்துக் கொண்டிருக்கிறான். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, குர்ஆன்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் கூறுகிறான், வமா கான அல்லாஹு லியுஅذிபஹும் வ அன்த ஃபீஹிம். நபியே, இந்த சமுதாயத்துக்கு, இந்த உம்மத்தை அல்லாஹ் கூறுகின்றான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தில், இந்த சமுதாயத்தில் இருக்கும் வரைக்கும் அல்லாஹ் இந்த சமுதாயத்தை அழிக்க மாட்டான் என்று கூறிவிட்டு அடுத்ததாக அல்லாஹ் கூறுகிறான், வமா கான அல்லாஹு முஅذிபஹும் வ அன்த ஃபீஹிம் வஹும் யஸ்தக்ஃபிரூன். முதலாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கும் வரைக்கும் அல்லாஹ் இந்த சமுதாயத்துக்கு வேதனையை கொடுக்க மாட்டான், இந்த உம்மத்துக்கு வேதனையை கொடுக்க மாட்டான். இரண்டாவது அல்லாஹ் கூறுகிறான், வமா கான அல்லாஹு முஅذிபஹும் வஹும் யஸ்தக்ஃபிரூன், அவர்கள் இஸ்திக்ஃபார் செய்து கொண்டிருக்கும் காலமெல்லாம் அல்லாஹ் இந்த சமுதாயத்தை அழிக்க மாட்டான் என்பதாக கூறுகிறான். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உம்மத்துக்கு வந்த முஹம்மது முஸ்தபா ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்று விட்டார்கள். அந்த ஒரு காரணி இல்லை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால நபி என்பது கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போனதற்கு பின்னால், நபியுடைய வஃபாத்துக்கு பின்னால் இந்த சமுதாயத்திலே அல்லாஹ் பாதுகாப்பாக தண்டனைகள், சோதனைகள் வந்து உம்மத் அழிக்கப்படாமல் இருப்பதற்காக வேண்டி அல்லாஹ் தந்த ஒரு சாதனம் தான்
இஸ்திக்ஃபாராக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த இஸ்திக்ஃபாரின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையோட பல பிரச்சனைகளுக்கு தீர்வாக அமையும். பாவத்தினாலதான் இன்றைக்கு நம்முடைய பிரச்சனைகள் உருவாகுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே கூறினார்கள், இன்ன ரஜுல லயுஹ்ரமு ரிஸ்க் பிதம்பின் யுஸீபுஹு. ஒரு மனிதன் அவனுடைய வாழ்க்கையில பிரச்சனை வருவதற்கு காரணம் என்னவென்றால் அவன் செய்யக்கூடிய தவறுகள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நலவுகள் தடைபெறுவதற்கும், வர இருக்கக்கூடிய லாபங்கள் தடையாகுவதற்கும், வர இருக்கக்கூடிய பிரச்சனைகள், வர இருக்கக்கூடிய நலவுகள் தடையாக அமைவதற்கும், வாழ்க்கையில பரக்கத் இல்லாமல் போவதற்கும், செழிப்பு இல்லாமல் இருப்பதற்கும் அடிப்படை காரணம் இஸ்திக்ஃபார். நம்முடைய வாழ்க்கையில் நடந்த பாவங்கள் தான். இப்ப இஸ்திக்ஃபார் செய்வோமோ, பாவ மன்னிப்பு தேடுவோமோ, உள்ளங்களை பாவ மன்னிப்பின் மூலமாக சுத்தமாக்குவோமோ, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை நாங்கள் அடைந்தோம். எங்களுடைய சின்ன சின்ன விடயங்களும் கூட இந்த இஸ்திக்ஃபாரின் மூலமாக நிறைவேற்றப்பட்டுவிடும். வரலாற்றில் ஒரு சம்பவத்தை பதிவு செய்தாங்க. இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு நாள் ஒரு பிரயாணத்தில் சென்றார்கள். சென்று ஒரு மஸ்ஜிதுக்கு போனாரு. இரவு நேரமாகிச்சு, குளிர்ந்த நேரம், இரவு நேரம். அந்த மஸ்ஜிதுல இரவு தங்குவோம் என்ற சிந்தனையில போறார். போற நேரத்தில் அந்த மஸ்ஜிதுடைய வாயில இருந்த காவல்காரர், காவலுக்கு இருந்தவர் செல்றாரு. மஸ்ஜிதில் தங்க முடியாது. இரவு நேரம், ஒரு புதிய ஊரு, தெரியாத இடம், எங்க தங்குறது? அதனால மஸ்ஜிது நாடி போனாரு. சொன்னாங்க, மஸ்ஜிதில் இருக்கக்கூடிய காவல்காரர் சொன்னாரு, இங்க தங்க முடியாது, நீங்க வெளியே போங்க. அவரை விரட்டி விடுறாரு, வெளியே போட்டுட்டாரு. இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அப்படியே மஸ்ஜிதுக்கு வெளியே போயிட்டு கஷ்டத்தோட உட்கார்றாரு. அந்த இடத்திலிருந்து விரட்டப்படுறாரு. இப்ப இந்த காட்சிய அந்த இடத்துல முன்னால இருந்த ஒரு கடைக்காரால், இவர் ரொட்டிகளை தட்டி வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு வியாபாரி, ரொட்டி வியாபாரி, இவர் பார்க்கிறாரு. ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு மனிதர். அவரை பார்த்தா ஒரு பேணுதலான, அல்லாஹுடைய நெருக்கத்தை அடைஞ்ச மனிதரை போல் இருக்குது. இவர் மஸ்ஜிதில் விரட்டப்படுறாரு என்ற கவலையில அந்த மனிதர் இவர் அழைச்சி, அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்களை அழைச்சி தன்னோட தான் நீக்கக்கூடிய இடத்துல அவர்களுக்கு அன்றைய இரவு தங்குறதுக்கு இடம் கொடுக்கிறார். இவர் ஒரு பெரிய இமாம், பேணுதலையும் அல்லாஹுடைய நெருக்கத்தையும் அடைந்த ஒரு இமாம். எப்படி நாங்க இந்த ஒவ்வொரு நாளும் வாசிக்கக்கூடிய திருமதி என்ற கிரந்தத்தை ஒரு தனி இமாம் எழுதினாரோ, இதே போல முஸ்னத் அஹ்மத் என்று தனி ஒரு கிரந்தம் இருக்கின்றது. அதை எழுதிய இமாம் தான் அந்த இமாம். இப்ப அந்த கடையில இருந்து இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர் இருக்கக்கூடிய நேரத்தில் பார்க்கிறாரு. அந்த ரொட்டி போடக்கூடியவர், ரொட்டி மேக்கர், மாவை குழையக்கூடிய நேரத்தில், அந்த வேலைகளை செய்யக்கூடிய நேரத்தில் எல்லாம் அவருடைய வாய் அசைந்து கொண்டே இருக்கின்றது. என்னென்று பார்த்தா அவர் இஸ்திக்ஃபார் செஞ்சு கொண்டே இருக்கிறாரு. இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் கேட்கிறாரு அந்த மனிதரை பார்த்து, ஒரு சாதாரணமான மனிதர், ஒரு சாதாரணமான தொழில் செய்யக்கூடியவர், இவரை பார்த்து கேட்கிறாரு, நான் உங்களை பார்க்கிறேன், நீங்க இந்த நேரம் இஸ்திக்ஃபார் செஞ்சு கொண்டே இருக்கிறீங்க. உங்களோட இந்த இஸ்திக்ஃபாரின் மூலமாக நீங்க என்ன பலனை அடைந்தீர்கள்? சொன்னார்கள் அந்த மனிதர், நான் என்னுடைய இஸ்திக்ஃபாரின் மூலமாக எல்லா விடயங்களையும் அடைந்துட்டேன், ஒரே ஒரு விஷயத்தை தவிர. கேட்டாங்க, என்ன விஷயம்? இஸ்திக்ஃபாரின் மூலமாக இல்லை, நீங்க அடைஞ்சிட்டீங்க, ஒன்று மட்டும் அடையல. நான் எதெல்லாம் என் இஸ்திக்ஃபாரின் மூலமாக நினைச்சு நான் இஸ்திக்ஃபார் செய்கிறேனோ எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு கிடைச்சிச்சு. எனக்கு ஒரே ஒரு ஆசை, இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பலை நான் பார்க்கணும், இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பலை நான் பார்க்கணும். இது மட்டும் எனக்கு கிடைக்கல இஸ்திக்ஃபாரின் மூலமாக. சொன்னாங்க, நான் தான் இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல்,
உங்களுடைய இஸ்திக்ஃபார் தான் என்னை இந்த இடத்துக்கு இழுத்து வந்தது. அந்த இமாம் பள்ளிக்குள் இருந்து விரசப்பட்டதும், பள்ளியிலிருந்து வெளியேற்றப்பட்டதும், அந்த ஒரு அறிமுகம் இல்லாத ஊருக்கு போன நேரத்தில் பள்ளியிலிருந்து ஒதுக்கப்பட்டதும், அந்த கடைக்குள்ள இழுத்து வரப்பட்டதும் இந்த சாதாரணமான மனிதனுடைய இஸ்திக்ஃபார் தான். அன்பான இஸ்திக்ஃபார், அன்பான அல்லாஹ் நல்லடியார்களே, இஸ்திக்ஃபார் என்பது எவ்வளவு சக்தி வாய்ந்தது, எவ்வளவு பலம் வாய்ந்தது. எங்கட வாழ்க்கையிலுடைய தீர்வுகள், எங்களுடைய பிரச்சனைகளுடைய ஒவ்வொன்றுக்கும் தீர்வாக அல்லாஹ் இஸ்திக்ஃபாரை வைத்திருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எல்லா கட்டங்களையும் இஸ்திக்ஃபாரை தான் படிச்சு தந்தார்கள். அடிக்கடி பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டே இருக்கணும். அதனால தான் தொழுது முடிஞ்சு நாங்கள் என்ன செய்யறோம்? அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ். ஒரு சஃபை கலைந்து போகக்கூடிய நேரத்தில் என்ன செய்யறோம்? நாங்க இஸ்திக்ஃபார் செய்யறோம். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை பார்த்தா எல்லா இடத்திலையும் இஸ்திக்ஃபாரை படித்து தந்திருக்கிறாங்க. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த இஸ்திக்ஃபார் நாங்கள் அதிகமாக செய்வோம். எங்களுடைய சின்ன சின்ன பாவங்களுக்கு இது குற்ற பரிகாரமாக அமையும். எங்கள் அன்றாட நடக்கக்கூடிய சிறிய சிறிய தவறுகள், பேச்சினால பார்வையினால நடக்கிற தவறுகளுக்கு குற்ற பரிகாரமாக அமையும். இன்னொரு விடயமைக்கு தௌபா, இது பெரும் பாவங்களுக்கு நாங்கள் தௌபா செய்வோம். இஸ்திக்ஃபாரின் மூலமாக لا إله إلا الله. اللهم صل على محمد. اللهم رب هذه الدعوات التامة والصلاة القائمة آت محمد وصلى மேலான சங்கையான சகோதரர்களே, எங்களுடைய சிறிய பாவங்களுக்கு இஸ்திக்ஃபார், ஆனால் பெரும் பாவங்களை அல்லாஹ் தௌபா இல்லாமல் மன்னிக்க மாட்டான். தௌபா என்பது அதுக்கு சில நிபந்தனைகள் இருக்குது.
முதலாவது நான் இந்த பாவத்தை செஞ்சதை நினைச்சு முதலாவது கவலைப்பட்டு, பாவம் செஞ்சதுன்னு நினைச்சு கவலைப்படுது. அன்னதும் அத்தௌபா. ரெண்டாவது அந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன்னு உறுதி கொள்வது. மூணாவது அந்த பாவத்தின் பக்கம் மீளாமல் இருக்கிறது. இது பெரும் பாவங்களுக்கு. இதே போன்று இந்த பெரும் பாவங்கள்ல அடியாரோட சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தால், இன்னொருடைய கொடுக்கல் வாங்கல், அவருடைய சொத்துக்கள் அபகரித்தது இப்படியானதாக இருந்தால், இந்த 3 நிபந்தனையோட 4வது நிபந்தனை அவரிடத்துல அதை அணுகி அந்த கொடுக்கல் வாங்கல மன்னிப்பு கேட்கக்கூடிய விஷயத்தை மன்னிப்பு கேட்டு அவருடைய முறையாக நடந்தால் தான் அல்லாஹ் மன்னிப்பான். அடியாரோட சம்பந்தப்பட்ட விஷயத்துல 4 நிபந்தனை, அல்லாஹ்வோட சம்பந்தப்பட்ட விடத்துல 3 நிபந்தனை. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, பெரும் பாவங்களுக்கு அல்லாஹ் தௌபா எதிர்பார்க்கிறான். ஒரு அடியான் அவன் தனியே உட்கார்ந்து கவலைப்பட்டு அல்லாஹ்விடத்தில் மன்றாடி இந்த பாவத்தை திரும்ப செய்ய மாட்டேன் உறுதி கொண்டு திரும்ப மீளாமல் இருந்து அல்லாஹ்விடத்தில் தௌபா செஞ்சா தான் அல்லாஹ் மன்னிப்பான். பெரும் பாவங்கள் தௌபா இல்லாமல் மன்னிக்கப்பட மாட்டாது. அல்லாஹ் அடியார்களை பார்த்து அழைக்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தூபு இலல்லாஹி தௌபத்தன் நஸூஹா. நீ தௌபா செய்து அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்யுமாறு அல்லாஹ் ஈமான் கொண்ட மனிதர்களை அழைக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌபா செய்யக்கூடியவரை விரும்புகிறான். இன்னல்லாஹ யுஹிப்புத் தவ்வாபீன் வ யுஹிப்புல் முத்தஹிரீன். தௌபா செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். ஒரு அடியான் தௌபா செய்யக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் எவ்வளோ சந்தோஷப்படுறான் என்றால், ஒரு மனிதன் ஒரு பிரயாணம் போறான், பிரயாணத்தில் நீண்ட பிரயாணம், தனக்கு களைப்பு வருது, டயர்டில் ஒரு இடத்துல ஓய்வெடுக்கிறாரு, கொஞ்சம் கண் அயர்ந்து தூக்கம் போகுது, எழுப்பி பார்க்கிறாரு, தான் வந்த வாகனமும் இல்லை, தான் பிரயாணித்து வந்த வாகனம் இல்லை, அதுல தான் இவருடைய பிரயாணத்துடைய எல்லா கட்டிச்சாதனங்களும் நீக்குது, சாப்பாடு தேவையில்லை முதல்ல நீக்குது. திரும்ப அவர் நிராசை அடைஞ்சு என்ன செய்ய ஒன்றுமில்லை, போவோமேலா, இதுக்காக நான் அப்படியே இந்த வாழ்க்கை முடிஞ்சிட்டு நினைச்சு அதே இடத்துல சாயிறாரு. திரும்ப திடீரென்று முழிப்பு வாராரு. முழித்து பார்க்கக்கூடிய நேரத்தில், விழித்து பார்க்கக்கூடிய நேரத்தில் அவர் எதெல்லாம் இழந்தாரோ அதெல்லாம் முன்னுக்கு. இவருக்கு ஒரு சந்தோஷம் வருது. இந்த சந்தோஷத்துல இவர் சொல்றாரு, யா அல்லாஹ், நீ என்னுடைய அடிமை, நான் உன்னுடைய ரப்பு. சந்தோஷத்துடைய மிகைப்புல வார்த்தையை மாற்றி சொல்லிட்டாரு. இந்த சந்தோஷத்தை விட ஒரு அடியான் தவறு செய்து விட்டு அல்லாஹ்விடத்துல தௌபா செய்து பாவ மீட்சி செய்து மீளக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் சந்தோஷம் அடைகிறான். அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். தஹஜ்ஜுடைய நேரத்தில் அல்லாஹ் அடியார் அல்லாஹ்ட்ட கேட்கிறானா, இஸ்திக்ஃபார் செய்யறானா, தௌபா செய்யறானா, தேவைகளை கேட்கிறான், அல்லாஹ் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, சிலவங்க நினைக்கிறேன் நாங்கள் கணக்கை நாள் பேத்துட்டு வருஷம் பேத்துட்டு எவ்வளோத்த செஞ்சிட்டோம், எல்லாத்துக்கும் எங்கே தௌபா செய்ய. மேலான சங்கியான சகோதரர்களே, ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடந்த ஒரு சம்பவம் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வஹ்ஷி ரலியல்லாஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வாராங்க. அவங்க யாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வாழ்க்கையில நடந்த சம்பவங்கள்ல மிகவும் கசப்பான ஒரு சம்பவம் தான் ஹம்சா ரலியல்லாஹு கொலை செய்யப்பட்டது. கொலை செஞ்சது வஹ்ஷி ரலியல்லாஹு அன்ஹு. அதுக்கு பின்னணியில நின்றது ஹிந்த் என்ற பெண்மணி, அபு சுஃபியானுடைய மனைவி. அவரும் இஸ்லாத்துக்கு வாரார். வஹ்ஷி இஸ்லாத்துக்கு வாரத்துக்கு வந்த நேரத்தில் குர்ஆனுடைய ஆயத் இறங்குது, அல்லாஹ்வுடைய தௌபாவுடைய ஆயத். யாரு தௌபா செஞ்சு, யாரு நல்லமல் செஞ்சு இப்படி நடக்கிறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பு கொடுக்கிறான், அவங்களோட பாவங்களை நன்மையாக மாத்துறான். வஹ்ஷி சொல்றார், நிபந்தனை கூட தௌபா செய்யணும், நல்லமல் செய்யணும், எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அல்லாஹ் இரக்கமுள்ளவன். இவ்வளோ தவறு செஞ்சு நபியுடைய உள்ளம் உருகக்கூடிய நிலைமையில நடந்த கொலைதான். அடுத்த குர்ஆன் ஆயத் இறங்குது, அல்லாஹ் ஷிர்க்க தவிர எல்லாத்தையும் மன்னிக்கிறான். வஹ்ஷி சொல்ல, நான் ஷிர்க் வச்சிக்கிறேனே. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இரக்கமுள்ளவன். யாரும் அல்லாஹ்விடத்தில் இந்த நிராசை அடையக்கூடாது என்பதற்காக வேண்டி அல்லாஹ் அழைக்கிறான்.
قل يا عبادي الذين أسرفوا على أنفسهم لا تقنطوا من رحمة الله. அடியார்கள் அல்லாஹ் எப்படி அழைக்கிறான்? யா இபாதி, என்னுடைய அடியானே. எப்படியான அடியான்? சுஜூது செஞ்சு தொழுது இரவு நின்று வணங்கி சதக்கா கொடுத்த அடியான் அழைக்கல் அல்லாஹ். என்னுடைய அடியானே. எப்படியான என்னுடைய அடியான்? அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தனக்குத்தானே அநியாயம் செய்து பாவத்தில வரம்பு மீறிய அடியானே. அல்லாஹ்வுடைய இரக்கம். அல்லாஹ் தௌபாவில் எதிர்பார்க்கிறான். வரம்பு மீறிய அடியானே. லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்திலிருந்து இரக்கத்திலிருந்து நீங்க நிராசை அடைய வேணாம். எத்தனை வருஷம் பேத்துட்டு, வயசும் பேத்துட்டு, காலமும் பேத்துட்டு, எத்தனை நடந்துட்டு, எத்தனையோ தவறு செஞ்சிட்டோம். இதுக்குங்க நாங்க என்ன செய்ய? அல்லாஹ் மன்னிப்பானா? அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா? நாங்க கொஞ்சம் காலம் செஞ்சு போட்டு பேத்து இந்த கடைசி காலத்துல கொஞ்சத்தை செஞ்சு போட்டு அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா? அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்ட்ட மேல என்ன வைப்போம்? பயம் இருக்கத்தான் வேணும் உள்ளத்துல. நான் செய்யற அமல் கபூல் செய்யப்படுமாண்டு அல்லாஹ்விடத்துல மேல என்ன வைப்போம்? அல்லாஹ்விடத்துல அல்லாஹ் மன்னிப்பான். அல்லாஹ் சொல்ல நீங்க நிராசை அடைய வேணாம். அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னிக்க காத்திருக்கிறான். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கூறினார்கள், இன்னல்லாஹ யப்சுது யதஹு பில்லைல், இரவுல அல்லாஹ் தன்னுடைய கையை நீட்டுகின்றான். யாருக்கு கையை விரித்து அல்லாஹ் எதிர்பார்க்கிறான்? பகல்ல தவறு செஞ்சவன் இரவுல தௌபா செய்யணும், இரவுல தவறு செஞ்சவன் பகல்ல தௌபா செய்யணும் என்று அல்லாஹ் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே தான் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் இரக்கமுள்ளவன். அடியார்களுக்கு வாழ்க்கையில பிரச்சனை, சோதனை, நெருக்கடி எல்லாம் வாரத்துக்கு அடிப்படை காரணம் நாம் செய்த தவறுகள், நாம் செய்த அல்லாஹுக்கு மாற்றமான செயல்கள். நாம் ஒவ்வொருவரும் தனி நபர் ஒவ்வொருவரும் நம்முடைய தவறு உணர்வோம், நம்முடைய பாவங்கள் உணர்வோம், அல்லாஹுக்கு மாற்றமான செயல்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடந்தது உணர்ந்து இஸ்திக்ஃபார் செய்து பாவ மன்னிப்பு செய்து தௌபா செய்வோமானால் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா நம்முடைய வாழ்க்கையையும் நிம்மதியான, சந்தோஷமான, நெருக்கடி இல்லாத வாழ்க்கையாக அமைப்பான். நம்முடைய ஊர்கள் பிரதேசங்களையும் அல்லாஹ் செழிப்பாக ஆக்குவான். இது குர்ஆனுடைய வாக்குறுதி. வலவ் அன்ன அஹ்லல் குரா ஆமனு வத்தகவ், எப்போ ஒரு சமுதாயம், ஒரு கிராமம், ஒரு ஊர் ஈமானுக்கு பின்னால அல்லாஹ்வுக்கு பொருத்தமான வாழ்க்கையை வாழ்வாங்களோ, லஃபதஹ்னா அலைஹிம் பரக்காத்தின் மினஸ் ஸமாஇ வல் அர்த், அல்லாஹ் வானம் பூமியுடைய பரக்கத்துடைய செழிப்புடைய வாயில்களை அல்லாஹ் திறந்து தருவான். எனவே அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா இப்படியான இந்த சஃபைகளிலிருந்து இந்த பாடங்களை படித்து படிப்பினை பெற்ற நல்லடியாடிய கூட்டத்தில் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா நம் அனைவரையும் ஏற்றுக்கொள்வானாக. اللهم صل وسلم على سيدنا محمد الناطق بالحق والداعي للرشد والهادي إلى الصواب، حجته البالغة وبرهانه القوي ودعوته العامة. اللهم وكما شرفتنا باستماع حديثه القويم فاهدنا صراطه المستقيم. اللهم إنا قرأناه وسمعناه مقرين بالعجز عن الإحاطة بمعناه. اللهم وكما أكرمتنا باستماع ألفاظه وجعلنا من جملته وحفاظه. اللهم قرب إلى أفهامنا بعد معانيه، ووفقنا للأمر بمقتضى ما ورد من الأحكام فيه، وامتثال أوامره واجتناب نواهيه. اللهم إنا وبك وبما جاء هذا النبي مؤمنون، وبما أخبرنا به من الغيب والوعد والوعيد مصدقون. فثبت اللهم بحرمة ذلك الإيمان والتصديق في قلوبنا، واغفر لنا ببركته جميع ذنوبنا. اللهم أوصل ثواب ما قرأناه من كلامك العزيز إلى حضرة روحنا سيدنا محمد صلى الله عليه وسلم، ثم إلى روح الإمام الحافظ أبو عيسى محمد بن عيسى بن صورة الترمذي، وإلى أرواح جميع المحدثين رضوان الله تعالى عنهم أجمعين، ثم إلى روح علمائنا وعمار مساجدنا كانوا سببا لجمعنا هذا. اللهم اغفر لهم وارحمهم وارزقهم خير الدارين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. اللهم اجعل جمعنا هذا جمعا مرحوما، وتفرقنا بعده تفرقا معصوما، ولا تجعل فينا شقيا ولا محروما. ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين
واجعلنا للمتقين إماما. وصلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل وسلم. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய தினம் எமக்காக நமது குறுகிய அழைப்பை ஏற்று இஸ்திக்ஃபார் தௌபா என்ற தலைப்பில் அழகான முறையில் விளக்கத்தை தந்த அக்கறை பற்றி மர்கஸில் இடம்பெற்று கொண்டிருக்கின்ற அபூபக்கர் சித்திக் அரபு கலாபீடத்தினுடைய விரிவுரையாளர் எம்எஃப் ஃபாஹிம் ஹுமைதி ஹஸ்ரத் அவர்களுக்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோற்றம் என்ற தலைப்பில் பயான் நடைபெறும் என்பதனை அறிவித்து விடைபெறுகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.